பாதுகாக்கணும். அந்த பெண் அதுக்கு பின்னால செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் இந்த வாலிபர்கள் பொறுப்பு. வாலிபர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு சொல்ல முடியாத சில விடயங்கள் இருக்கு. இது என்ன தெரியுமா? வாலிபத்துல இல்லாத பெண், வாலிபத்துல பட்டினித்தனத்தை இழந்ததனுடைய விளைவு தான் இது. அந்த விஷயத்துல மிச்சம் பேணுதலா பக்குவமா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஸ்ல வந்திருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் 15 விதமான கூட்டத்தார்களை அல்லாஹ் அவர்களுடைய முகத்தையும் பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களை திரட்டால நரகத்துக்கு அனுப்பிடுவான். அந்த 15 விதமான கூட்டத்தில் ஒரு கூட்டத்தால் தான் நபி அவங்க சொன்னாங்க, யாரு தன்னுடைய மர்மஸ்தானத்தால தன்னுடைய இந்திரியத்தை வெளியாக்கினாங்களோ இவர்களுடைய முகத்தை கியாமத்துடைய நாளை அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான். நபி அவங்க பதுவா செஞ்சாங்க, நாசமா போண்டாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு பாவம், எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத். எந்த அளவுக்கு அழகி சகஜ தொழுகையிலேயே எனக்கு இன்பம் இல்ல, ஃபஜ்ருடைய தொழுகையிலேயே இன்பம் இல்ல. யார் இந்த விஷயத்துல பேணுதலா இருக்க மாட்டாங்களோ சகஜத்தில் இருக்கக்கூடிய ருசியை அல்லாஹ் கலக்கி எடுத்துருவான். மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில ஒரு கூட்டத்தார்களை கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்பானாம். சில பாவத்தை அல்லாஹ்வுக்கு அடையாளப்படுத்தி காட்டுவான். அதுல ஒரு பாவம் தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, சிலர்கள் அந்த கை இருக்கு, அந்த கை வீங்கி போயிட்டு இருக்குமா. ஒரு பெண் கர்ப்பமடைய மாதிரி கை கர்ப்பமா இருக்குமா, அப்படி ஹதீஸ்ல வந்திருக்கு. கேட்கப்பட்டு யார சூழல்லா இது யாரு சொன்னாங்க, இவங்க தான் தன்னுடைய கைகளால நிக்கா செஞ்சு கொண்டவங்க. நான் விரிவா செல்லல, விரைவா உள்றாங்க. கியாமத்துடைய நாளையில அப்படியாப்பட்ட மக்கள் அதை அடையாளப்படுத்தி காட்டுவான். கண்ணியமானவர்கள், அவ்வளவு ஒரு பயங்கரமான பாவம். அப்ப இந்த விஷயத்துல நான் எவ்வளவு பேணுதலா இருக்கிறேன், ஏதோ பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறேனா? இன்னைக்கு பாடசாலைகள் ட்ரிப்போடு என்று சொன்னால் முறை என்ன, அந்த பேரண்ட்ஸ் மக்களும் சேர்ந்து போறதுதான் முறை. ஆம்பளை பொம்பளை கலந்து என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லி தெரியாது. ஏன்னா பொறுமதியான வாழ்க்கை வந்து அதுல ருசி பட்டுச்சுன்னு சொன்னால் திருமணம் முடிச்சு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அக்கா சரியான முறையில கொடுக்க மாட்டாங்க. அந்த பொம்பளை புள்ள சொல்லி செய்யக்கூடிய ஒவ்வொரு பதுவாவுக்கும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மக்களும் பல செல்லும். இல்ல யாரும் விரிவாக பேச மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு வாலிபர்களை டார்கெட் பண்ணி குர்ஆனையும் ஹதீஸை வச்சு நான் பேசுற கண்டிப்பான சோதர பெரியார்களே, ஷரியத்துல அனுமதி எந்த விதத்திலையும் இந்த பாவத்தை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கல. கண்ணியமான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன். அல்லாஹ் குர்ஆன்ல வலியுறுத்தி அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாங்க, அந்த பாவத்தை செய்யறது சுத்தமா ஹராமாக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த விஷயத்துல கொஞ்சம் பேருதலாக